அரசியல் களம் இறுதிக்கட்ட பரபரப்புல இருக்கு. இந்த பரபரப்புக்கு மத்தியில நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சந்தோஷமே, திமுகவா, அதிமுகவா, நாம் தமிழரா, இல்ல தாவேக்காவான்னு தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் தான். அப்படி இதுவரைக்கும் வந்த எல்லா கருத்து கணிப்புகளுமே எடுத்து சாப்பிடுற மாதிரி சர்வதேச அளவிலான ஒரு கருத்து கணிப்பு ஒண்ணு வெளியாக இருக்கு. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுவரைக்கும் எடுத்த கருத்து கணிப்புகள் எல்லாமே சாதாரணமா மக்கள் கிட்ட போய் யாருக்கு உங்களுடைய ஆதரவு அப்படின்னு வாக்கு கேட்டு வெளிவந்த கணிப்புகள் தான். ஆனா இந்த கருத்து கணிப்புல மக்கள் யாருக்கு ஆதரவா இருக்காங்களோ அவங்க மேல பணத்தை பந்தயம் கட்டி, ஏன்னா பணம் பந்தயம் கட்டுறாங்க அப்படின்னா எந்த அளவு அவங்க யோசிச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அது மூலமா எடுக்கிற வாக்குகள் மூலமா வரக்கூடிய கணிப்பு தான் இப்போ வெளியாக இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அநேகமா இந்த கருத்து கணிப்பு தான் கடைசி கருத்து கணிப்பா இருக்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல பல கருத்து கணிப்புகள் வெளியாகிருந்து மக்கள் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் கிட்ட வாக்கு எடுத்து அது மூலமா கருத்து கணிப்புகள் இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு வெளியாக இருந்தது. குறிப்பா நிறைய பத்திரிகைகள் அந்த கருத்து கணிப்புகளை சமீபத்துல வெளியிட்டாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, ரீசெண்டா வந்த கருத்து கணிப்பு நக்கீரன்ல இருந்து திமுக 45.50% வாக்குகள் வாங்கும். அதே மாதிரி அதிமுக 38% வாக்குகள் வாங்கும். தாவேகா 9.50% வாக்குகள் வாங்கும். நாம் தமிழர் கட்சி கடந்த முறை 8% இருந்தவங்க இந்த வாட்டி குறைஞ்சி 4.8% வாக்குகள் தான் வாங்கும் அப்படின்னு நக்கீரன் அவங்களோட கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சாணக்கியா, அதாவது தமிழகத்துல அரசியல் சாணக்கியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டே அவர்களோட கருத்து கணிப்பு இவங்க தினமலரோட சேர்ந்து எடுத்திருந்தாங்க. நான் சொன்னது அவரே சொல்லிக்குவாரு. அந்த கருத்து கணிப்புல பார்த்தோம்னா ஏடிஎம்கே, ஸோ சாணக்கியால ஏடிஎம்கேக்கு அதிகமான வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்றது ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தங்களும் அவங்க எடுத்த அந்த மக்களோட வாக்குகளின் அடிப்படையில் அந்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருப்பாங்க. அது எந்த மக்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதுபடி பார்த்தோம்னா ஏடிஎம்கே 40%, டிஎம்கே 37%, டிவிகே ஒரு 18% இருக்கிறதுல டிவிகேக்கு அதிகமாக வாக்கு வரும் அப்படின்னு சொன்னதுல சாணக்கியாவும் ஒரு பத்திரிகை. என்டிகே 5%. ஸோ எல்லா கருத்து கணிப்புகள் படி பார்த்தோம் அப்படின்னா தாவேகா வரவுக்கு அப்புறமா திமுக அதிமுக அவங்களோட வாக்கு வங்கியில எந்த ஒரு பாதிப்பும் பெருசா இருக்கிற மாதிரி காட்டிக்கல. ஆனா நாதாகா, நாம் தமிழர் கட்சிக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கிறதா எல்லா கருத்து கணிப்புகளோட முடிவுகளும் சொல்ல வருது. குறிப்பா 8% அப்படிங்கிறதையும் குறைவாதான் இந்த முறை எடுப்பாரு அப்படிங்கிறதா கருத்து கணிப்புகளோட வெளிப்பாடா இருக்கு. இன்னும் ஒரு சில கருத்து கணிப்புகள்லாம் நாம் தமிழரை கணக்கிலே எடுத்துக்கல, மும்முனை போட்டியாதான் பார்த்து அந்த கருத்து கணிப்புகளோட முடிவுகளை தான் வெளியிட்டு இருக்காங்க. ஏபிபி நியூஸ் அண்ட் போல் டிராக்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து இணைந்து எடுத்த கருத்து கணிப்புகளோட முடிவுகள்ல டிஎம்கே 42.7%, ஏடிஎம்கே 30.3%, தாவேகா 19.2%, என்டிகே 5.1%. சொன்ன மாதிரி என்டிகே ரொம்ப குறைவான சதவீதத்துல தான் இவங்களுமே கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் பல கருத்து கணிப்புகள் வெளியாக இருந்தது. எல்லா கருத்து கணிப்புகளோட முடிவிலையுமே பெரும்பான்மையா திமுக முன்னிலையில இருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தோம்னா அதிமுக ஒரு சில கருத்து கணிப்புகள்ல அதிமுகவும் முன்னிலையில இருக்காங்க. தாவேகா குறைஞ்சது ஒரு 15% வாக்குகள் வாங்கும் அப்படிங்கிறது தான் தற்போதைய கருத்து கணிப்புகளோட முடிவுகளா இருக்கு. ஸோ இது எல்லாமே மக்களை நேரடியா சந்திச்சு அவங்களோட ஆதரவை கேட்டு எடுத்த கருத்து கணிப்புகள், கள நிலவரப்படி எடுத்த கருத்து கணிப்புகள். இதே சமயத்துல நமக்கு டிஜிட்டல்லையும் பல கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது நேர்ல போய் மக்கள் கிட்ட உங்களுடைய ஆதரவு என்ன அப்படின்னு கேட்காம ஆன்லைன்ல எடுப்பாங்க இல்லையா, டிஜிட்டலா எடுக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்புகளும் முடிவுகளை இப்போ இறுதி கட்டத்துல வெளியிட்டு வராங்க. அதுல ஒரு நிறுவனம் தான் பாலி மார்க்கெட். இந்த பாலி மார்க்கெட் அப்படிங்கிற நிறுவனம் நான் இதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி மக்கள் கிட்ட வெறுமனே ஆதரவு யாரு அப்படிங்கறத மட்டும் கேட்காம, இந்த நிறுவனம் அரசின் நிகழ்ச்சிகள் மட்டும் கிடையாது, வேற விளையாட்டாக இருக்கட்டும், பொருளாதார வர்த்தகமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல பேசு பொருளா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பெட் கட்டி, அதாவது பணத்தை மக்கள் பந்தயம் கட்டுவாங்க. அது மூலமா யார் ஜெயிக்காங்க தோக்குறாங்க அப்படிங்கிற முடிவை எடுத்து அவங்க வெளியிடுவாங்க. அப்படிதான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில்
தமிழ்நாட்டுல யார் ஜெயிக்க போறாங்க, யாருக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற அந்த பெட்டையுமே அவங்க வந்து நடத்தியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்றதை விட பெட் அப்படிங்கிறது சொல்றதா இன்னும் பொருத்தமா இருக்கும். ஸோ அதோட முடிவுகள் படி பார்த்தோம்னா திமுக வந்து போன வாரம் கடந்த வாரம் வரைக்கும் பெட்டு கட்டினவங்க வந்து 78% பேர். இந்த வாரம்ல வந்து அது 83 வந்து அதிகரிச்சிருக்கு, ஒரே வாரத்துல அதிகரிச்சிருக்கு. இந்த அதிகரிப்பு எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டீலிமிட்டேஷன் வந்து திமுகவோட இமேஜை வந்து இன்னுமே அதிகரிச்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத தான் கன்ஃபார்ம் ஆக்குது. ஏன்னா டீலிமிட்டேஷன்ல எதிர்க்கட்சி தலைவர் வந்து வாய் திறக்கவே இல்லை. தாவேகாவுமே மேலோட்டமாக தான் அதை எதிர்த்து போட்டிருந்தாரு. யாரு அவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க, யாருனால இதுக்கு வந்து பலனடையும், அந்த மாதிரி எந்த ஒரு தெளிவான தரவுகளும் இல்லாம ஒட்டுமொத்தமா இது வந்து பெண்கள் இடஒதுக்கீட்டோட போர்வையில தொகுதி மறுவரையை எடுத்துட்டு வராங்க, இதனால தமிழ்நாடு பாதிக்கும் அப்படின்னு மட்டும்தான் குறிப்பிட்டிருந்தாரு. நாம் தமிழர் கட்சியுமே வந்துட்டு நம்ம வந்து இது வரைக்கும் அரசு சொன்னக்கூடிய அந்த விஷயங்கள் விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையா, இதுக்கு வந்து திராவிட கட்சிகள் தான் ஒரு வகையில காரணம் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லியிருந்தார். இருந்தாலுமே இந்த டீலிமிட்டேஷன் திமுகவுடைய அந்த இமேஜ் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு கருத்து கணிப்புல இருந்து நம்மளால பார்க்க முடியுது. ஒரே வாரத்துல இந்த அளவு அதிகரிச்சிருக்கு, அதாவது 78ல இருந்து 83 அதிகரிச்சிருக்கு. இந்த அதிகரிச்ச வாக்குகள் இருக்கு இல்லையா, அது எந்த கட்சியில இருந்து வந்திருக்கு அப்படின்னா அதிமுகல இருந்து தான் வந்திருக்கு. இதுக்கு காரணம் பாஜகவோட கூட்டணியில இருக்கதாகவும் இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல சிஏஏ எஸ்ஐஆர் இருக்கட்டும், என்ஆர்சியா இருக்கட்டும், அதிமுக கூட்டணியில இருக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. ஆனா அதுக்கு வந்து அதிமுக வாய் திறந்ததே கிடையாது. அதே மாதிரி தான் டீலிமிட்டேஷன்லயே அதிமுக வாய் திறக்காமே இருந்தாங்க. இந்த ஒரு வாரத்துல நடந்த மிகப்பெரிய விஷயம்னா டீலிமிட்டேஷன் மட்டும்தான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இதன் காரணமாக தான் அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவுக்கு போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பா இருக்கு. ஸோ அதிமுகவுக்கு வந்து 18% வாக்குகள் வந்து போன வாரம் இருந்தது. இந்த வாரம் அது 12% குறைஞ்சிருக்கு. அடுத்து தாவேகா வந்து போன வாரமும் 5% தான், இந்த வாரமும் 5% தான். அதாவது 5% மக்கள் மட்டும்தான் தாவேகா மேல வெட்டு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலா போயிட்டு நீங்க கேட்கும்போது யாருக்கு உங்களுடைய வாக்கு அப்படின்னா தாவேகாவுக்கு வாக்கு அப்படின்னு சின்ன குழந்தை கூட சொல்லும். குறிப்பா சின்ன குழந்தைகள் தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நீங்க வந்து பந்தயம் கட்டுங்க, நீங்க பெட் பண்ணுங்க, இப்போ நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் கட்டி நீங்க தாவேகா தான் ஜெயிக்கும்னு சொல்லுங்க அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தாவேகா ஜெயிக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம். ஸோ யாரு வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு பெரும்பான்மையான மக்கள் நம்புறாங்களோ அதுலதான் அடுத்து வரக்கூடியவங்களும் கண்டிப்பா அந்த பந்தயத்தை முன்வைப்பாங்க. இது வந்து மக்களோட மனிதனோட மனநிலை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம்னா போன வாரம் இல்ல அதுக்கு முந்தின வாரம் இந்த போலிங் வந்து ஸ்டார்ட் ஆன அந்த நாள்ல இருந்து தாவேகாவுக்கு அந்த 5% அப்படிங்கிறது தான் நிலையா இருந்துட்டு இருக்கு. இப்ப கடைசியாவும் அதே 5% தான் தாவேகாவுக்கு இருக்கு. கடைசியா மற்றவை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கொடுத்திருக்காங்க. இந்த கேட்டகரியில 1% வாக்குகள் இருக்க பேலன்ஸ் இருக்கக்கூடியது. நீங்க கால்குலேட் பண்ணாலே பேலன்ஸ் 1% தான் இருக்கும். அந்த 1% இவங்க யாரை மீன் பண்றாங்கன்னா நாம் தமிழரை மீன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளே எடுத்துக்கலாம். ஏன்னா களத்துல 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லும்போது திமுக அதிமுக தாவேகா 3ஐயும் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா மற்றவையில நாம் தமிழரை நம்மளாவே வச்சுக்கலாம். அதுல மற்ற சுயேட்சை கட்சிகள் கூட இருந்திருக்கலாம். நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு நாம் தமிழரை வச்சுக்கலாம். ஸோ இப்படிதான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா கள நிலவரத்துல போயிட்டு களத்துல போய் எடுத்த கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், டிஜிட்டல் ஆன்லைன்ல எடுத்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தோட முடிவுகளுமே திமுகவுக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனா இந்த கருத்து கணிப்புல நம்ம குறிப்பா என்ன பார்க்கணும்னா அதிமுக அதுல பாதாளத்துக்குள்ள போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்ற கருத்து கணிப்புகள்ல திமுக அதிமுகவோட வித்தியாசம் வந்து ஒரு 3, 4 இல்ல மேக்சிமம் ஒரு 5% வித்தியாசம் தான் இருக்கும். ஆனா இதுல அப்படியே ரொம்ப ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்மளால இதுல பார்க்க முடியுது. 83%, 12%. அப்போ அதிமுக மேல பெட்டு கட்டது கூட ஆள் இல்லையா அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போலி மார்க்கெட் மாதிரியான நிறுவனங்கள் இந்த தளத்துல வந்து எல்லாரும் பெட்டு கட்டி இப்போ உங்களே பல பேருக்கு இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதே தெரிஞ்சிருக்காது. இதுல அதிகமா பண்றவங்க, வர்த்தகத்தை ஃபாலோ பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க, ஸோ அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்ஸ் தான் இதுல வந்து கண்டிப்பா வந்து ஓட்டு வாக்கு வந்து செலுத்தியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா அந்த ஒரு பொருளாதார ரீதியா மேல் தரத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து திமுகவுக்கு தான் அதிகமான வாக்குகள் செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கள நிலவரம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மள மாதிரியான சாதாரண மக்கள், அன்றாட மக்களுமே வந்துட்டு திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஆக மொத்தத்துல தேர்தலுக்கு முன்னாடியே யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிக்க முடியுது. இந்த போலி மார்க்கெட் மாதிரியே இன்னொரு நிறுவனமும் இருக்கு. அதாவது பணத்தை பந்தயமா வச்சு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நிறுவனமும் எங்கிட்ட இருக்கு. அதாவது சத்தா பஜார் அப்படிங்கிற ஒரு நிறுவனமுமே இதே வேலையை, இதே மாதிரி வாக்குகளை, இதே மாதிரி கருத்து கணிப்புகளை தான் அவங்களுமே வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கருத்து கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 234 தொகுதி இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தாவேகா 233 தொகுதிகளில் போட்டிடுறாங்க அப்படிங்கிறதுனால
மொத்தமா 233 தொகுதி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து தவறா கணிக்க கூடாது. ஏன்னா அவங்க வந்து எடப்பாடியில போட்டியிடல. மொத்தமா 234 தொகுதியில பெரும்பான்மையா 118ல ஜெயிச்சா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்ப 118 தொகுதிகள்ல ஜெயிக்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. அந்த வகையில திமுக வந்து 141ல இருந்து 44 இந்த இடத்துல ஏதாவது தொகுதிகள்ல ஜெயிச்சு பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது சந்தா பஜாரோட கருத்து கணிப்பு முடிவா இருக்கு. அதே மாதிரி அதிமுக வந்து 45ல இருந்து 55 தொகுதிகள்ல மட்டும்தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாலி மார்க்கெட் சொன்னா அதே கலை நிலவரம் தான், டிஜிட்டல் நிலவரம் தான் இவங்களுமே சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி தாவேகா நாத்தாக்கா இது எல்லாமே வந்து இவங்க கணக்குலயே எடுத்துக்கல. இவங்களுக்கு வந்து அந்த ஓட் போலிங்க அவங்க வந்து வைக்கவே இல்லை. திமுக அதிமுக இந்த 2 பிரதான கட்சிகளுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஓட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா இவங்களும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்துல கருத்து கணிப்புகளோட முடிவுகள்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதே தான் முதலமைச்சர் அவர்களுமே சொல்லியிருக்காங்க. கருத்து கணிப்புகளாக இருந்தாலும் சரி, மக்கள் கணிப்பா இருந்தாலும் சரி, அதுல வந்து முன்னிலையில இருக்கிறது திமுக தான் அப்படின்னு சமீபத்துல கூட ஒரு பிரச்சாரத்துல பேசியிருந்தாரு. எல்லாருமே வந்துட்டு தவிக தலைவர் விஜய் அவர்கள் தான் வீடியோ வெளியிடுவாரா, கடைசி நேரத்துல பிரச்சாரமே பண்ணாம வீடியோ வெளியிட்டு அது மூலமா வாக்குகள் எல்லாம் கவர் பண்ணிடுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அப்படியே ஒரு சேஞ்சா, ஒரு சர்ப்ரைஸா, ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, கடைசி நேர வீடியோவா. இது வரைக்கும் எல்லாருமே கலைஞர் அவர்களை பெருமையா பேசிட்டு இருந்திருக்கோம். கலைஞர் கூட ஸ்டாலினை வந்து நம்மளால கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த இடத்துலயுமே நானுமே வந்து இருந்து அவங்கள பார்க்கல, அப்பான்னு கூட நான் கூப்பிட்டது கிடையாது, தலைவர்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கலைஞரை விடையும் ஸ்டாலின் வந்து ஒரு படி மேல இருக்காரு, அதாவது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நான் ஒரு படி மேல இருக்கேன், அது வந்து சந்தோஷமான விஷயம்தான். தமிழ்நாட்டுக்கோ சமூக நீதிக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா நான் உண்மையாவே டேஞ்சரான பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரியும் முதலமைச்சர் அவர்களுமே ஒரு வீடியோவுமே போட்டிருந்தாங்க. ஆனா இது எல்லாமே வெறும் கணிப்புகள் மட்டும்தான். உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத மே 4ல பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.